Public debt. So, in this 18th and 19th century, the role of the state was minimum. ஸோ ஒரு ஸ்டேட்டோட ரோல் வந்து ரொம்ப மினிமமாக இருந்துச்சு. பட் சின்ஸ் 20th century there has been enormous increase in the responsibilities. இப்போ வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சரிங்களா ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஹென்ஸ் த ஸ்டேட் ஹேஸ் டு supplement the traditional revenue sources with borrowings from individuals and institutions within and outside the country. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த ஸ்டேட் அதாவது சப்ளிமெண்ட்ரி ட்ரெடிஷ்னல் ரெவன்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் அதோடைய லோன் ஃபெசிலிட்டிஸு இன்ஸ்டிடியூஷன்ஸு அவுட் சைட் கண்ட்ரீஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ த அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் இன் ஹியூஜ் ஆஃப் அண்டர் த டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் டு டெவலப்டு கண்ட்ரீஸ் டு ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பாரோவிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகி ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டும் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாகிட்டு இருக்கு சரிங்களா. த டெப்ட் பேர்டன் இஸ் எ பிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் டெப்ட் ட்ராப்ட். ஸோ டெப்ட்டுங்கிற ஒரு பேர்டன் தான் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு பிக் ப்ராப்ளம்ஸாக இருந்துகிட்ருக்கு வச்சு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த டெப்ட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசஸ் பை த ட்ரெஸரி டு பே டு த ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராமிசஸ் a principal's sum and in most instance interest on the principal. So borrowing is restarted to in order to provide funds for financing a current defect. Definition of debt என்ன சொல்றாங்கன்னா ப்ராமிசஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க ட்ரெஸரி டு பே ஹோல்டர்ஸ் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் திஸ் ப்ராமிசஸ் டு பிரின்சிபல் சம் அண்ட் மோஸ்ட் இன்ஸ்டன்ட் சம் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அப்படி பாரோவிங் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் அதுக்காக நம்ம பிளட்ஜ் மாதிரி வைக்கிறது ப்ரைவேட் த ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபினான்சிங் கரன்சி டிஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த definition of Taylor. Okay, first of all, the receipt from the sale of financial instruments by the government to individuals or firm in the private sector. ஒரு ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரம் த சேல் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய சேல்ஸ் பண்ணுறப்ப கிடைக்கிற ஒரு ரெசிப்ட் அப்படிங்கிறப்ப பை த கவர்மெண்ட் வந்து டு இண்டிவிஜுவல் ஆஃப் அ ஃபர்மாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் செக்டர்லேயும். ஸோ டு இன்டியூஸ் த ப்ரைவேட் செக்டர்ஸ் த ரீசஸ் மெனி மேன் பவர்ஸ் real resources and finance. The purposes of these resources are to make welfare payment or subsidize. ஸோ கார்லிஸ் ஷெப் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாலும் சரி ரியல் ரிசோர்ஸஸ்க்கும் ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காகவும் கொடுக்குற ஒரு சில அதை வச்சு ஃபினான்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் நம்ம டெப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட். ஸோ இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் இஸ் த லோன் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வித்தின் த கண்ட்ரி. ஏ இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஒன்லி இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது லோன் வந்து டேக்கன் பண்ணுறது பப்ளிக் டெப்ட் பை த கவர்மெண்ட் மூலிமா ஃப்ரம் த சிட்டிசன் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிசன் வந்து இன்டர்னலாக அவன் வந்து பப்ளிக்கில் கடன் வாங்குறான் அரசுக்கிட்ட ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷனில் வாங்கலாம் கண்ட்ரிக்குள்ள அவன் எந்த இன்ஸ்டியூஷனில் வேணாலும் அவன் கடன் வாங்கலாம். ஸோ இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஒன்லி இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். ஸோ அவங்களுடைய வெல்த் ட்ரான்ஸ்ஃபருக்காக அவங்க வெல்த் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டெப்டை வாங்கிக்குவாங்க. The main sources of internal public debt are also follows. So individuals who purchase government bonds and securities, banks, both private and public, buy bonds from a government, non-financial institutions, so like UTI, LIC, GST, etc. by the government bonds. Central bank will lend government in the from money supplies. Central banks also the issue monetary expenditures of the government. You understand for this concept?